ஓம் சாந்தி. 8/3/2025 காலை முரளி. முரளியின் சாரம். இன்றைக்கு பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, ஆன்மீக சேவை செய்து தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். பாபாவிடம் உண்மையான உள்ளத்தை வையுங்கள். அப்போது நீங்கள் பாபாவின் உள்ளத்தில் இடம் பெறுவீர்கள். கேள்வி: ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சியை யாரால் செய்ய முடியும்? ஆத்ம அபிமானியின் அடையாளங்களை சொல்லுங்கள். பதில்: யாருக்கு படிப்பின் மீதும் பாபாவின் மீதும் அசைக்க முடியாத அன்பு உள்ளதோ அவர்கள் ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சியை செய்ய முடியும். அவர்கள் குளிர்ச்சியாக இருப்பார்கள். யாரிடமும் அதிகமாக பேச மாட்டார்கள். அவர்களுக்கு பாபாவின் மீது அன்பு இருக்கும். அவர்கள் நடத்தை மிகவும் ராயலாக இருக்கும். நமக்கு பகவான் படிப்பை கற்பிக்கின்றார். நாம் அவருடைய குழந்தைகளாவோம் என்ற ஆன்மீக போதை அவர்களுக்கு இருக்கும். அவர்கள் சுகம் தருபவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு அடியையும் ஸ்ரீமத் படி எடுத்து வைப்பார்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள் சேவையை பற்றிய செய்தியையும் கேட்க வேண்டும். பிறகு மிக முக்கியமான மகாரதிகள் புத்திசாலிகளாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் ஆலோசனைகளையும் கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். புத்திசாலி குழந்தைகளுக்குத்தான் விசார் சாகர் மந்தனம் நடைபெறும் என்று பாபாவுக்கு தெரியும். அதாவது அவர்கள்தான் ஞான கடலை ஆழமாக கடைந்து சிந்திப்பார்கள் என்பது பாபாவுக்கு தெரியும். மேளா அல்லது கண்காட்சியின் திறப்பு விழாவை யார் மூலம் செய்ய வைப்பது? என்னென்ன பாயிண்ட்டுகளை சொல்ல வேண்டும்? சங்கராச்சாரியார் முதலானவர்கள் உங்களுடைய இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளுவார்களானால் சொல்வார்கள், இவர்களுடைய ஞானம் மிகவும் உயர்ந்தது என்று. இவர்களுக்கு கற்றுத்தருபவர் யாரோ சிறந்தவராகத்தான் இருப்பார் என்றும் தோன்றுகிறது என்பார்கள். பகவான் கற்பிக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே கண்காட்சி முதலியவற்றை திறந்து வைப்பதற்காக யார் வருகிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன புரிய வைக்கிறீர்கள் என்பதை அனைவருக்கும் சொல்ல வேண்டும். அல்லது டேப்பில் சுருக்கமாக நிரப்ப வேண்டும். எப்படி கங்கே தாதி சங்கராச்சாரியருக்கு சென்று புரிய வைத்தார்களோ அப்படி அத்தகைய சேவாதாரி குழந்தைகள் பாபாவின் மனதில் இடம்பெறுவார்கள். அவ்வாறே ஸ்தூலமான சேவையும் உள்ளது. ஆனால் பாபாவின் கவனம் யார் ஆன்மீக சேவை மூலம் அநேகருக்கு நன்மை செய்கின்றனரோ அவர்கள் மீது செல்லும். ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மையோ இருக்கலாம். பிரம்மா போஜனம் தயாரிப்பதிலும் நன்மை உள்ளது. யுக்தியுடன் அதை தயார் செய்தால் அதிலும் நன்மை இருக்கிறது. அதுபோல யோக யுக்தியுடன் உணவு சமைப்பவர்கள் இருந்தார்கள் என்றால் சமையலறையில் மிகுந்த சாந்தமாக இருக்க வேண்டும். நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். யாராவது வந்தால் உடனே அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பாபாவால் புரிந்து கொள்ள முடியும் சேவாதாரி குழந்தைகள் யார் என்று. யார் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியுமோ அவர்களைத்தான் அடிக்கடி சேவைக்காக அழைக்கவும் செய்கிறார்கள். அதனால் சேவை செய்பவர்கள்தான் பாபாவின் மனதில் இடம் பிடித்திருக்கிறார்கள். பாபாவின் கவனம் முழுவதும் சேவாதாரி குழந்தைகளின் பக்கம்தான் செல்கிறது. அநேகம் பேரோ நேரடியாக முரளி கேட்ட போதும் கூட எதையும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அவர்களுக்கு தாரணை ஆவதும் இல்லை. ஏனென்றால் அரை கல்பத்தின் தேக அபிமானத்தின் நோய் மிகவும் கடுமையானதாகும். அதை போக்குவதற்காக மிகச் சிலர்தான் நல்லபடியாக முயற்சி செய்கிறார்கள். அநேகம் பேரிடம் ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி சென்று சேர்வதில்லை. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆவதற்கு மிகுந்த முயற்சி செய்ய வேண்டும்.
சிலர் சார்ட்டையும் கூட அனுப்பி வைக்கிறார்கள். என்றாலும் முழுமையாக அனுப்புவதில்லை. இருந்தாலும் கொஞ்சம் கவனம் இருக்கிறது. ஆத்ம அபிமானி ஆவதற்கான கவனம் அநேகம் பேருக்கு குறைவாக உள்ளது. ஆத்ம அபிமானிகள் மிகவும் சாந்தமாக இருப்பார்கள். அவர்கள் இவ்வளவு அதிகமாக பேச மாட்டார்கள். அவர்களுக்கு பாபாவிடம் அன்பு அந்த அளவுக்கு இருக்கும். அதை பற்றி கேட்கவே வேண்டாம். ஆத்மாவுக்கு அவ்வளவு குஷி இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதருக்கும் ஒருபோதும் இல்லாத அளவிற்கு குஷி இருக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. தந்தைக்கு பிரியமானவராக ஆவதற்காக மிக மிக சுகம் தருபவராக ஆக வேண்டும். தன்னுடைய பேச்சு மற்றும் நடத்தையை மிகவும் இனிமையாக ராயலாக வைத்துக்கொள்ள வேண்டும். சேவை செய்யக்கூடியவர் ஆக வேண்டும். அகங்காரம் அற்றவராகி சேவை செய்ய வேண்டும். 2. படிப்பு மற்றும் பாபாவை விட்டுவிட்டு ஒருபோதும் தன்னையே அழித்து கொள்ளும் அளவிற்கு மகா பாவியாக ஆகக்கூடாது. முக்கியமானது ஆன்மீக சேவையாகும். இந்த சேவையில் ஒருபோதும் களைத்து போகக்கூடாது. ஞான ரத்தினங்களை தானம் தர வேண்டும். இதில் கருமியாக ஆகக்கூடாது. வரதானம். சதா உண்மையான இருப்பிடம் மற்றும் உண்மையான சொரூபத்தின் நினைவின் மூலம் விடுபட்டவராக, பற்றற்றவராக, அன்பானவராக ஆகுக. சதா உண்மையான இருப்பிடம் மற்றும் உண்மையான சொரூபத்தின் நினைவின் மூலம் விடுபட்டவராக மற்றும் பற்றற்றவராக, அன்பானவராகவும் ஆகுக. உப்பராம் ஞாரே பியாரே ஆகுக. பாபா சொல்கிறார், நிராகார உலகம் மற்றும் நிராகார ரூபத்தின் நினைவுதான் உங்களை எப்பொழுதும் அன்பானவராகவும் அதே சமயம் விலகியவராகவும் ஆக்கிவிடுகிறது. நாமே நிராகார உலகத்தின் நிவாசிகள் ஆவோம். இங்கே சேவைக்காக அவதாரம் செய்திருக்கின்றோம். நாம் ஆத்மாக்கள் இந்த மரண உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, ஆனால் அவதாரம் செய்திருப்பவர்கள். இந்த ஒரு சிறிய விஷயம் மட்டும் நினைவில் இருந்ததென்றால் நீங்கள் விடுபட்டவராக ஆகிவிடுவீர்கள். யார் அவதாரம் செய்திருப்பதாக புரிந்து கொள்ளாமல் குடும்பஸ்தர் என்று தன்னை புரிந்திருக்கிறார்களோ அந்த குடும்பஸ்தரின் வண்டி சேற்றில் மாட்டியிருக்கிறது. குடும்பஸ்தர் என்பது சுமையான நிலையாகும். அவதாரம் என்பது முற்றிலும் லகுவான லேசான நிலையாகும். எனவே அவதாரம் என்று புரிந்து கொள்வதால் தன்னுடைய உண்மையான இருப்பிடம் மற்றும் உண்மையான சொரூபம், அதாவது உண்மையான இருப்பிடமான பரந்தாமமும் உண்மையான சொரூபமான அனாதி ஒளிப்புள்ளி ரூபமும் நினைவில் இருக்கும் மற்றும் மற்ற அனைத்திலிருந்தும் விடுபட்டு விடுவீர்கள். ஸ்லோகன். யார் தூய்மையாக மற்றும் விதிபூர்வமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார்களோ அவர்களே பிராமணர் ஆவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து மீண்டும் காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நல்லது. இன்றைய அவ்யக்த சமிக்ஞை. சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள். யார் பணிவாக இருக்கிறார்களோ அவர்களால் தான் புதிய படைப்பை படைக்க முடியும். சுப பாவனை மற்றும் சுபமான விருப்பத்தின் விதைதான் நிமித்தமான உணர்வு மற்றும் பணிவான உணர்வு ஆகும். இதில் எல்லைக்கு உட்பட்ட தன்மானம் என்பது இருக்கக்கூடாது, ஆனால் பணிவு என்பது இருக்க வேண்டும்.
இப்பொழுது தன்னுடைய வாழ்வில் சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த சமஸ்காரத்தை நீங்கள் தாரணை செய்யுங்கள். ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே எப்பொழுதாவது கோபம் அல்லது எரிச்சல் வந்ததென்றால் உள்ளத்திலிருந்து இனிமையான பாபா என்று சொல்லுங்கள். அப்பொழுது கூடுதலான உதவி உங்களுக்கு கிடைத்துவிடும். ஓம் சாந்தி.